ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நம்ம டெக் தமிழ் சேனல். இன்னைக்கான வீடியோவில் ஒரு சூப்பரான ஒரு இன்ஃபர்மேஷனான வீடியோ தான் வந்து பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு வந்து கேட்டிங்க அப்படின்னா, நிறைய பேருக்கு தெரிஞ்சக்கூடிய தமிழ்நாட்டில் ஓல்டு ஏஜ் பென்ஷன் சொல்லக்கூடிய ஓஏபி வாங்குறவங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷனாக கண்டிப்பாக வந்து இருக்கும். நிறைய பேர் தொடர்ச்சியாக இந்த ஓஏபியை வாங்கிட்டு இருந்திருப்பீங்க. ஒருவேளை இடையில ஏதாவது உங்களுக்கு வராமல் இருக்குது அப்படின்னு நிறைய பேர் வந்து சொல்றீங்க. இதற்கு கூடவே ஆண்டுக்கு ஒரு முறை ஆயுள் சான்று அப்படின்னு சொல்லக்கூடிய லைஃப் சர்டிபிகேட் நீங்க கொடுக்கணும். ஒருவேளை நீங்க இந்த லைஃப் சர்டிபிகேட் வைக்காம இருந்திருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு தொடர்ச்சியா வரக்கூடிய இந்த ஒரு பென்ஷன் ஆனது கண்டிப்பா இந்த ஓஏபி இடையில நிக்கிறதுக்கு நிறைய வந்து வாய்ப்பு இருக்கு. அதற்கு நீங்க செய்யக்கூடியது, நீங்க வந்து உயிரோட தான் இருக்கீங்களா அப்படிங்கிற ஒரு ஆதாரம் தான் வந்து இந்த ஒரு ஆயுள் சான்றுன்னு சொல்லக்கூடிய லைஃப் சர்டிபிகேட். இந்த லைஃப் சர்டிபிகேட் முதல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆஃப்லைன் மூலியமா கையெழுத்து போட்டு நீங்க வந்து இந்த லைஃப் சர்டிபிகேட் சப்மிட் பண்ணிருப்பீங்க. சமீபத்தில் ஆன்லைன் மூலியமா டிஜிட்டல் லைஃப் சர்டிபிகேட்டா ஆன்லைன்ல கொடுத்திருக்காங்க. நீங்க எந்த துறையின் மூலியமாக நீங்க ஓஏபி வாங்கினாலும் சரி, அந்த துறைக்கு நீங்க உயிரோட இருக்கீங்க அப்படிங்கிற ஆயுள் சான்றை கண்டிப்பா நீங்க ஆண்டுக்கு ஒரு முறை பதிவு செய்யணும். ஒருவேளை நீங்க கவர்மெண்ட்ல இருந்து பென்ஷன் வாங்குறீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு டிஜிட்டல் சர்டிபிகேட்டும் உங்களுக்கு அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அந்தந்த துறைக்கு சார்ந்த ஒரு ஆயுள் சான்று மெத்தட் வச்சிருப்பாங்க. அந்த மெத்தட்ல நீங்க அவங்க என்ன விதமான ஒரு சர்டிபிகேட் கேட்கறாங்களோ அதை நீங்க சப்மிட் பண்ணா மட்டும்தான் தொடர்ச்சியா இந்த ஓஏபி உங்களால வாங்க முடியும். இப்போ இந்த வீடியோல எப்படி ஒரு டிஜிட்டல் லைஃப் சர்டிபிகேட்டை நீங்க கிரியேட் பண்றது, ஒருவேளை தொழிலாளர் நல வாரியத்திலிருந்து நீங்க ஓஏபி வாங்குறீங்க அப்படின்னா அவங்க எப்படி லைஃப் சர்டிபிகேட்டை சப்மிட் பண்ணணும் அப்படிங்கறத இந்த வீடியோல டீடைலா வந்து சொல்லியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம வந்து பாருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் தெரியணும் அப்படின்னா மறக்காம இந்த வீடியோ ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரியான தகவல் உங்களுக்கு தொடர்ச்சியா பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூட ஒரு பெல் ஐக்கன் அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ்ல உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். நீங்கள் எந்த துறையில இருந்து பென்ஷன் வாங்கலாலுமே கண்டிப்பாக ஆயுள் சான்று வைக்கணும். இந்த ஆயுள் சான்று ஆன்லைனில் நீங்கள் சப்மிட் பண்ணணும் அப்படின்னா கவர்மெண்ட்டுடைய அஃபிஷியலான ஆப் இருக்கு. அந்த ஆப் மூலிமா நீங்கள் வந்து சப்மிட் வந்து பண்ணலாம். இந்த ஆப்போட நேம் வந்து ஜீவன் பிரமான்னு சொல்லக்கூடிய கவர்மெண்ட்டுடைய ஒரு ஆப். இதன் மூலிமா நீங்கள் எளிமையாக வந்து இலவசமாக லைஃப் சர்டிபிகேட்டை கிரியேட் பண்ணிக்க முடியும். நீங்கள் எந்த ஒரு அமௌண்ட்டுமே கொடுக்க தேவை கிடையாது. இதற்கு முக்கியமாக இருக்கக்கூடியது உங்க ஆதார் கார்டு, ஓடிபி பிளஸ் உங்களுடைய லைவ் போட்டோ இருந்துச்சு அப்படின்னா சமீபத்தில் அப்டேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. நீங்க புகைப்படத்தை வச்சு நீங்க வந்து உங்களுடைய லைஃப் சர்டிபிகேட்டை கம்ப்ளீட் வந்து பண்ணிக்கலாம். புகைப்படம் அப்படின்னா லைவ் போட்டோ நீங்க வந்து கேப்சர் பண்ணி உங்களுடைய ஆதார் வெரிஃபிகேஷனை நீங்க கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா இந்த லைஃப் சர்டிபிகேட் உங்களுக்கு கிடைச்சிடும். நம்ம சேனல்ல இதற்கு முன்னாடி இந்த லைஃப் சர்டிபிகேட் எப்படி கிரியேட் பண்றது அப்படிங்கறத ஒரு வீடியோவா வந்து போட்டிருக்கேன். டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அதை பார்க்காதவங்க கண்டிப்பா கிளிக் பண்ணி அந்த லைஃப் சர்டிபிகேட்டை வந்து பாருங்க. அதுல ஜெனரேட் ஆகக்கூடிய சர்டிபிகேட்டை நீங்க தாராளமா உங்க பென்ஷன் வாங்குற துறையில வந்து கொடுக்கலாம். இப்போ தொழிலாளர் நல வாரியத்திலிருந்து வாங்குறீங்க அப்படின்னா அதுல எப்படி லைஃப் சர்டிபிகேட்டை நம்ம சப்மிட் பண்ணணும் அப்படிங்கறத வந்து பார்க்கலாம். நீங்க கண்டிப்பா ஆண்டுக்கு ஒரு முறை நீங்க இந்த சர்டிபிகேட்டை கம்பல்சரி நீங்க கொடுத்து ஆகணும். ஒருவேளை நீங்க வந்து தாலுக் மூலியமா வந்து ஓஏபி வாங்குறீங்க அப்படின்னா அவங்களும் கண்டிப்பா ஆயுள் சான்று கொடுத்து ஆகணும். நிறைய பேர் சொல்லக்கூடியது தொடர்ச்சியா எனக்கு வந்து ஓஏபி வந்திருந்தது, எனக்கு இடையில வந்து நிறுத்திட்டாங்க அப்படின்னு வந்து சொல்லுவீங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய வேலையில முக்கியமான ஒரு காரணமா இந்த ஆயுள் சான்று இருக்கலாம். இரண்டாவது பட்சமா உங்களுடைய வங்கி கணக்கு எண் கரெக்டா இருக்கா அப்படிங்கறத வந்து பாருங்க. இல்ல ஒருவேளை ஆதார்ல லிங்க் பண்ணி இருக்கக்கூடிய வங்கி புத்தகத்துக்கு நீங்க செக் பண்ணீங்க அப்படின்னா இந்த அமௌண்ட் வரதுக்கு மேஜரா வந்து வாய்ப்பு இருக்கு. ஸோ அதை நீங்க வந்து ஒருவேளை சந்தேகம் இருக்குது அப்படின்னா நீங்க டைரக்டா தாலுக்குல போய் கேட்கலாம். அல்லது உங்க துறைகளிலே இந்த ஆயுள் சான்றை எப்படி சப்மிட் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கான தெளிவான விளக்கத்தை வந்து கொடுத்துருவாங்க. இப்போ தொழிலாளர் நல வாரியம் மூலியமா எப்படி லைஃப் சர்டிபிகேட்டை சப்மிட் பண்றது அப்படிங்கறத பார்க்கலாம். இந்த ஜீவன் பிரமான்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு வெப்சைட்டோட லிங்கை கீழே நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். இந்த வெப்சைட் மூலிமா நீங்க ஆப்பமே எளிமையா டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதுல டவுன்லோட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை நீங்க சிஸ்டத்திலையும் நீங்க டவுன்லோட் வந்து பண்ணிக்கலாம். உங்களுடைய ஆண்ட்ராய்ட் மொபைல்லையும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். நீங்க உங்க மெயில் ஐடி போட்டுட்டு ஐ அக்ரி டு டவுன்லோட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மெயிலுக்கே சென்ட் பண்ணிடுவாங்க. இந்த சர்டிபிகேட் தான் மேஜரா இந்தியாவில் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. கண்டிப்பா இதை ட்ரை பண்ணி பாருங்க. லைஃப் சர்டிபிகேட் உங்களுக்கு வித்தின் 1 மினிட்லேயே உங்களால எடுத்துக்க முடியும். இது எப்படி பண்றதுன்னு வீடியோ இருக்கு. மறக்காம மேல ஐகார்ட்ல கொடுக்குறேன், கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க்லயும் வந்து கொடுக்குறேன். மறக்காம அந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதன் பிறகு இந்த கட்டுமானம் மூலமா எப்படி செய்யறது அப்படிங்கறத பார்க்கலாம். இந்த வெப்சைட்டோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். இந்த பேஜ்ல ஹோம் பேஜ்ல உங்களுக்கு இந்த மாதிரி ஓய்வூதிய ஆணை சான்று அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணி உள்ள வந்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு பேஜ் வரும். இதில் ஃபர்ஸ்ட் உங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கீழே டெக் பாக்ஸ் வரும் பண்ணிட்டு உங்களுடைய மொபைல் எண்ணை வந்து போட்டு ஓடிபி சென்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஓடிபி சென்ட் ஆகும். இந்த ஓடிபியை சப்மிட் பண்ணிட்டு நீங்கள் என்ட்ரு ஆனீங்க அப்படின்னா உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஷோ ஆகும்.
இதில் நீங்கள் மேஜராக நீங்கள் வந்து சப்மிட் பண்ணக்கூடியது உங்கள் ஆதார் கார்டு இந்த இடத்துல நீங்கள் சப்மிட் பண்ணிக்கோங்க. அதன் பிறகு இந்த இடத்துல உங்களுடைய பென்ஷனர் லைஃப் சர்டிஃபிகேட்டை இந்த மாதிரி ஆர்டர் காப்பி இருந்துச்சுன்னா இதெல்லாம் சப்மிட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல உங்கள் ரேஷன் கார்டை சப்மிட் பண்ணிக்கோங்க. அதன் பிறகு இதில் மேக்ஸிமம் இந்த 3 தான் வந்து சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதன் பிறகு அடுத்த பேஜ் கிளிக் பண்ணிங்க. நெக்ஸ்ட் அப்படின்னா அட்ரஸ் இருக்கும். இந்த அட்ரஸ் எல்லாமே வந்து பார்த்துட்டு கீழே இங்கே வில்லேஜை செலக்ட் பண்ணிவிட்டு கீழே இந்த இடத்துல சேம் ஆஸ் பர்மனெண்ட் அட்ரஸை கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. அதன் பிறகு உங்கள் பேங்க்கு டீட்டெயில்ஸ் ஷோவாக இருக்கும். இப்போ உங்களுக்கு எந்த பேங்க் வேணுமோ அந்த பேங்க்கை செலக்ட் பண்ணிவிட்டு அந்த அக்கௌண்ட் நம்பரை டபுள் டைம் நீங்கள் வந்து என்ட்ரு வந்து பண்ணிக்கிட்டு ஐஎஃப்எஸ்சி எம்ஐசிஆரை கிளிக் பண்ணிக்கோங்க. அதன் பிறகு உங்கள் பேங்க் பாஸ்புக்கை ஃப்ரண்ட் பேஜை இந்த இடத்துல சப்மிட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. அதன் பிறகு உங்கள் லைவ் ஃபோட்டோ வந்து இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கொடுக்குற மாதிரி இருக்குது. இதில் ஒர்க்கர் ஃபோட்டோவை நீங்கள் அப்லோட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல சைனையும் அப்லோட் பண்ணிக்கோங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஆதார் அட்டையுடன் கூடிய தொழிலாளியின் வீடியோ அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ அந்த தொழிலாளி என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்களுடைய ஆதார் கார்டை அவங்க கையில் வச்சு நீங்கள் வந்து வீடியோ கேப்சர் பண்ணணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இதில் டேக் ஃபோட்டோன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வீடியோ வந்து லோட் ஆகும். ஸோ இதில் 3, 2, 1 அப்படின்னு சொல்லிட்டு ஓடும். அந்த டைமில் அந்த வீடியோ எடுத்துட்டீங்க அப்படின்னா இது உங்களுக்கு ப்ரிவியூ வந்து காமிக்கும். ப்ரிவியூ வீடியோ கரெக்டாக இருக்கான்னு வந்து செக் பண்ணிக்கோங்க. இல்லைனா மறுபடியும் டேக் ஃபோட்டோ எடுத்து நீங்கள் ரீடேக் எடுத்துக்கலாம். சப்மிட் பண்ண பிறகு நெக்ஸ்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு ப்ரிவியூ காமிக்கும். எல்லாமே கரெக்டாக இருக்குன்ற பட்சத்தில் கீழே டெக் பாக்ஸ் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு கீழே சப்மிட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி அப்ளிகேஷன் நம்பர் வரும். இந்த அப்ளிகேஷனை வச்சு நீங்கள் உங்களுடைய ஸ்டேட்டஸை செக் பண்ணிக்கலாம். ஸ்டேட்டஸை செக் பண்ணுறதுக்கு உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா விண்ணப்ப நிலையை அறிய அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆப்ஷன் இருக்குது. இந்த விண்ணப்ப நிலை அறியல இந்த இடத்துல உங்கள் அப்ளிகேஷன் நம்பர் மொபைல் நம்பரை போட்டு கேப்சர் போட்டு சர்ச் பண்ணிங்கன்னா அப்ரூவல் ஆயிருக்கா ரிஜெக்ட் ஆயிருக்கான்னு எளிமையாக தெரிஞ்சுக்க முடியும்.